காவேரியும் கவினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எப்போனாலும் வந்து கூப்பிட்டா வந்துருவான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு காவேரி பயங்கரமாக திட்டுறாங்க கவினை. நீ பண்ணியிருக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்ருப்பேன்னு பார்த்தியா அப்படின்லாம் கவின் பேச வர்றாரு. அப்போவும் காவேரி பயங்கரமாக திட்டுறாங்க. நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு ஏன் இப்படி என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க? அறிவே இல்லாமல் அப்படின்னு நீ பண்ணியிருக்கிறது கல்யாணமா அப்படின்னு கவின் வேகமாக கத்துறாரு. ஆமாம், இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி தாலி எடுத்து காவேரி காட்டுறாங்க. நான் இன்னொருத்தரோட மனைவின்னு தெரிஞ்சு ஏன் இப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க? என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பயங்கரமாக பேசி காவேரி ஒரு அறை கொடுக்க போகிறாங்க கவினுக்கு. அப்போ வந்து வேகமாக நிறுத்து, நீ கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்னு எனக்கு தெரியும், விஜய் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாரு கவின். பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க காவேரி. அப்போ விஜய்க்கு நம்ம மேலே விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி காவேரி நினச்சி அழுகிறாங்க. கவினை நினச்சி யோசிக்கல, ஆனால் விஜயை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க காவேரி. விஜய் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது கவின்கிட்ட அப்படின்னு. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குற அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.